வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெங்காயத்தினுடைய மருத்துவன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம அன்றாட உணவுகளில் வெங்காயத்தை நம்ம பயன்படுத்தாமல் இருக்க மாட்டோம். ஏன்னா இதில் அதிகமான மருத்துவன்மைகள் இருக்குது. வெங்காயம் நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய கெட்ட நீரை வெளியேற்றக்கூடிய தன்மை கொண்டது. வெங்காயத்தை பச்சையாக கடித்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வாய்ப்புண் மற்றும் கண் வலி எல்லாம் குணமாகும். காரணம் வெங்காயத்தில் அதிக அளவு பார்த்தீங்கன்னா ரிபோஃப்ளோவின் அப்படின்னு சொல்லக்கூடிய விட்டமின் பி நிறைய அளவில் இருக்குது. வெங்காயத்தை நீங்கள் வதக்கியோ அல்லது வேக வைத்தோ எப்படி வேண்டுமென்றாலும் நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் பச்சையாக சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்றத மருத்துவ குறிப்புகளில் குறிப்பிடுறாங்க. சிறுநீரக பிரச்சனை முதல் உங்களுடைய உடல் எடை குறைக்கிறது வரைக்கும் கொழுப்பை குறைச்சி உங்களுடைய ஆரோக்கியமாக உங்களை வைக்கிறதுக்கு வெங்காயம் மிகச்சிறந்த தீர்வாக இருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி சாத்தியம், வெங்காயத்தில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கு, வெங்காயம் இன்னும் என்னென்ன மருத்துவ பலன்களை தருது அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நெஞ்சு வலி தீர்வதற்கு நீங்கள் வெங்காயத்தை எடுத்துக்கலாம். நெஞ்சு வலி காரணமாக இதயத்தில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்களில் ரத்தம் உறைவு ஏற்படுவதால தான் நமக்கு இந்த நெஞ்சு வலி ஏற்படும். இப்போ பக்கவாதம் கூட இதனால தான் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இப்படி நெஞ்சு வலி பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டு வரும்போது ரத்தம் உறையக்கூடிய அந்த பிரச்சனை சரியாயிடும். இருதய நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த வெங்காயம் ஒரு சிறந்த மருந்தாகவும் ஒரு உணவாகவும் இருக்கும். ஸோ இந்த நெஞ்சுவலி சார்ந்த மாரடைப்பு போன்ற பக்கவாதம் போன்ற இதயம் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் வெங்காயத்தை எடுத்துக்கிறது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. நுரையீரலை சுத்தம் செய்ய வெங்காயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க தினமும் அரை டீஸ்பூன் வெங்காயம் சாற்றினை காலை, மதியம், மாலை, இரவு என 4 வேளை சாப்பிட்டு வந்தால் நுரையீரல் பலம் பெறும். இதை போன்ற வெங்காயத்தை தினமும் சாப்பிட்டு வரும்போது இருமல், இரத்த வாந்தி, ஜலதோஷம் மற்றும் சளி போன்ற பிரச்சனைகள்லாம் குணமாகும். இதன் மூலம் நுரையீரலில் இருக்கக்கூடிய அழுக்குகள் மற்றும் கழிவுகள் வெளியேறும். புகைப்பிடிக்கிறது ஒரு பொழுதும் அங்கீகரிக்கப்படுறதாக இங்கே யாருமே பேசுவது கிடையாது. ஒருவேளை உங்களுடைய புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு அதிகமாக இருந்து நுரையீரலை சுத்தம் செய்யாமல் நீங்கள் இருக்கீங்க, அதனால ஆபத்து நிலையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெங்காயத்தை நீங்கள் பயன்படுத்தி சாப்பிட ஆரம்பிங்க. உங்களுடைய நுரையீரலை சுத்தம் படுத்திக்கலாம். படிப்படியாக உங்களுடைய புகைப்பழக்கத்தையும் நீங்கள் விட்டுடலாம். ஜலதோஷம் குணமாகிறதுக்கு நீங்கள் வெங்காயத்தை எடுத்துக்கலாம். பொதுவாக குளிர்காலத்தில் அனைவருக்கும் ஜலதோஷம், இருமல், காய்ச்சல், நெஞ்சுவலி போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இந்த பிரச்சனையை குணமாகிறதுக்கு வெங்காய சாரோட சம அளவு தேன் கலந்து சாப்பிட வேண்டும். இவ்வாறு சாப்பிடுவதால் குளிர்காலத்தில் ஏற்படக்கூடிய இருமல், சளி பிரச்சனைகள்லாம் குணமாகும். குழந்தைகளுக்கும் கூட இதை கொடுக்கலாம். அதை நீங்கள் கொடுக்கும்போது எந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்றத குழந்தைகளுடைய அந்த வயதுக்கு ஏற்றது போல மருத்துவர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. காலரா கிருமிகளை அழிப்பதற்கும் காலரா நோய் வராமல் தடுப்பதற்கும் குணப்படுத்திக் கொள்வதற்கும் வெங்காயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். காலரா நோய் உள்ளவர்கள் வெங்காயம் மிகச்சிறந்த தீர்வாக அமையும். காலரா நோயை குணப்படுத்த 5 சின்ன வெங்காயம் மற்றும் 10 மிளகு ஆகியவற்றை நன்றாக இடித்து அது கூட நாட்டு சர்க்கரை கலந்து கொடுக்க வேண்டும். இதை காலை, மாலை என 2 வேளையும் கொடுத்து வர காலரா நோய் குணமாகும். மூல நோய் குணமாக வெங்காயத்தை நம்ம எடுத்துக்கலாம். இரத்த மூலம் போன்ற கடுமையான மூல நோய்களும் குணமாகிறதுக்கு 50 கிராம் வெங்காயத்தை சாற்று எடுத்து தண்ணீர் சேர்த்து அது கூட சர்க்கரை சேர்த்து அருந்தணும். இந்த முறை தினமும் நீங்க 2 வேளை அப்படின்னு சொல்லிட்டு 10 அல்லது 15 நாட்கள் குடித்து வந்தா ரத்த மூலம் உங்களுக்கு குணமாகும். சின்ன வெங்காயம் பயன்படுத்துவது கூடுதல் பயனை உங்களுக்கு தரும். மூல நோய் இதன் மூலமாக உங்களுக்கு குணமாகும். பல்வலி குணமாகிறதுக்கு நீங்கள் வெங்காயத்தை பயன்படுத்தலாம். பல்வலி இருக்கிறவங்க வெங்காயத்தை ஒரு துண்டு எடுத்து அந்த பல்வலி இருக்கக்கூடிய இடத்துல வைத்தீங்க அப்படின்னா பல்வலி உங்களுக்கு குணமாகும். குறிப்பாக இரவு தூங்கும்போது வைத்துக்கொண்டு அந்த பல்வலி இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சுக்கிட்டு இடைஞ்சல் இல்லாமல் நீண்ட நேரம் நீங்கள் வச்சிருக்கிறதுக்கு உங்களால் முடியும் தூங்குறதுக்கும் போது. ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணும்போது தொடர்ந்து அந்த சொத்தைப்பல் இருக்கக்கூடிய இடத்துலலாம் இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சொத்தைப்பல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய புழுக்கள் கூட உங்களுக்கு வெளியேறிடும். பற்களில் பாக்டீரியாக்கள் தங்குவதை அழித்து பற்களை சுத்தமாக வச்சுக்கலாம். பல்வலி எல்லாம் உங்களுக்கு இருக்காது. இந்த மாதிரி முறைகளில் வெங்காயத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது வெங்காயத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து உடல்ல எளிதாக கலக்கக்கூடிய தன்மை கொண்டது. இதனால அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் தொடர்ந்து வெங்காயத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகி ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராப்ளத்தை இந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உங்களுக்கு கியூர் பண்ணிடும். ரத்த சோகை பிரச்சனையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதனால குணமாயிடும். வெங்காயத்தை நீங்க தினமும் சாப்பிட்டீங்க அப்படின்னா தலைவலி, முழங்கால் வலி, பார்வை மங்குதல் போன்ற எல்லா பிரச்சனையுமே குணமாயிடும். சளி பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் வெங்காயம்
சாப்பிட்டு வரும்போது சளி தொல்லை நீங்கும். உங்களுக்கு வெட்டுக்காயம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வெட்டுக்காயம் இருக்கக்கூடிய இடத்துல வெங்காயத்தை வதக்கி ஒரு துண்டுகள் அந்த காயத்தில் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா காயங்கள் விரைவில் உங்களுக்கு குணமாகும். வெங்காயத்தை நிறைய பேர் பச்சையாக சாப்பிட்டா லேசாக வாய் துர்நாற்றம் வீசும் அப்படின்னு சங்கடப்படுவாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்காது. இது மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டு சில புதினா இலைகளை வாயில் போட்டு மென்னிட்டீங்க அப்படின்னா துர்நாற்றம் ஓடிவிடும். ஸோ வெங்காயத்தை நீங்கள் சாப்பிட்றத ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.